everyone has been talking about the fantastic look of Tamanna and Karthi in the film, and all credit goes to the costume designer Priya Manigandan. Besides being very talented at what she does, it's safe to say that she is a whole lot of fun. If you don't believe me, check this out. காஸ்டியூம் இந்த படத்துக்கு இவ்வளவு பண்ணிருக்கீங்க? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். இருந்தா நீங்களும் லிங்கு சார் சேர்த்து ஓட்டிட்டீங்களே. சரி. கார்த்திக் நீங்க ட்ரெஸ் பண்ணீங்க, அது நல்லா இருக்கா? நீங்க படம் பாத்தீங்க, நல்லா இருக்கா உங்களுக்கு? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கே பிடிச்சதுன்னா யங்ஸ்டர்ஸ் பாருங்க. இதை தாண்டி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தெளிவா செஞ்சிருக்கோம் நாங்க. பிரியா மணிகண்டன் காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. நான் ஒரு பார்ட்டியில் எங்கேயோ பார்த்துட்டு சொன்னேன், என்னுடைய அடுத்த படத்தில் வந்து நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைனராக பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்கள கூப்பிட்டு நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா பார்ட்டியில், வாங்க நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தான் காஸ்டியூம் டிசைனர்னு சொன்னேன். அவங்களுக்கே பெரிய ஷாக்கு. சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க எல்லாரும், நான் நினைக்கல நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடடா மழைலாம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆஸ் யூஷுவல் அந்த துளி துளி ஃபைட் சீக்வன்ஸ் தான் அங்கே பெஸ்ட். ஐ ஹவ் நாட் என்ஜாய்டு ஃபைட் சீக்வன்ஸ். எப்போ அந்த பொண்ணு என் காரில் வந்து ஏறினாலோ அப்போவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன். அந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிலின் சோமன் அவருக்கு காஸ்டியூம் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஹார்ட் ஃபேன் ஆஃப் மிலின் சோமன். ரொம்ப யதார்த்தமாக ஜஸ்ட் ஜீன்ஸ் அண்ட் லினன் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இவர் வில்லனாக இருப்பாரா ஹீரோவாக இருப்பாரான்ற ஒரு சந்தேகத்தையே உண்டாக்கும். ரியலி ஸ்மார்ட் லுக்கிங் வில்லன். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது, அதுக்கு முன்னாடி ஆடெல்லாம் அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் சினிமாவுக்குன்னு ஒரு சென்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும். தமன்னாவை இந்த அளவு ஒரு லுக்கில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ரெயின் சாங்லாம் அவங்க தான் அதை டிசைன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இன்றைக்கி ப்ரெசன்ட் லுக்கில் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப தெரியும். நல்லா டேஸ்டானவங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லுங்கள், மிலின் சோமன் அழகா? நானே ஒத்துக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு ஆளை வில்லனா போட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கிற ஒருத்தரை வந்து ஹீரோவை போட்டு அது லிங்கு சாரை தான் கேட்கணும். கார்த்திக் பற்றி சொல்லணும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு 5 வருஷமாக ஒரு ஆள் 10 வருஷம் கழிச்சு கற்றுக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் 4 நாள் 5 நாள்லேயே கற்றுக்கணும்னு ஆசைப்படுவார். அவ்வளவு அர்ஜு. சரி, இந்த படத்துக்கு எதுக்கு என்ன கேமராமேனை போட்டேன்? இப்போ நான் கேமராமேனை இவரை போட்டுட்டேன். நானே நினச்சாலும் அடுத்த படத்துலலாம் போட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டார். இப்போது ஒரு படத்தில் வந்து அந்த படத்துடைய லுக்கு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, நம்ம நினச்ச விஷயம் 100% வரணும்னா அதில் வந்து சரியான டெக்னீஷியன்ஸ் உள்ள வரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினச்ச மாதிரியான டெக்னீஷியன்ஸ் உள்ள வந்தாங்க. இந்த படத்தில் பிசி ஸ்ரீராம் ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஒர்க்கு. எப்போ வெக்கப்படாமல் இருக்கானே, இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிற சின்ன கூச்சம் இல்லையே முகத்தில், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தமிழில் ஒரு ட்ராவல் மூவி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த மாதிரி தெரில. ஒரு 2 பேர், ஒரு காரு, ரோடு, இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் வந்து தமிழுக்கு புதுசு நான் நினைக்கிறேன். பெரிய புரட்டி போகிற மாதிரி பெரிய 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 மெசேஜோ பெரிய கனமான விஷயங்களோ எதுவுமே கிடையாது. ரொம்ப லைட் வேலை தேட்டருக்கு வந்து அப்படியே மனசோட பசங்க பொண்ணுங்க மனநிலைக்கு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு படம். சரி, கதையை யோசிச்சில்ல, உனக்கு பிடிச்சிச்சுல, இப்படி ஒரு விஷுவலாக வரணும்னு நினச்சில்ல, படம் பார்த்து முடிச்சாச்சு. அது 100% வந்திருக்கா? நீ யோசிச்சது வந்திருக்கா? 100% சொல்ல முடியாது, 120% அப்படி சொல்லலாம். அதுக்கு வந்து உண்மையிலே நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நல்ல மூடோட தரமான ஆட்கள் கூட இருந்தால் வெட்ட வெளியில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படத்தில் அமைஞ்ச டெக்னீஷியன்ஸ் எனக்கு முக்கியமான காரணம். ட்ரெய்லர் கட் பண்ணி ஒரு அசத்துன்னு அப்படி ஆண்டனி வந்து பெரிய சிங்க் எனக்கும் ஆண்டனிக்கும் அப்படி இருக்கும். நான் பயங்கர உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருப்போம் 2 பேரும். அப்படி தான் வந்து ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு பிசி ஸ்ரீராம் கேமராவில் எப்படியோ அது மாதிரி எடிட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான ஆள் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காருன்னா அது வந்து ஆண்டனி தான். பர்டிகுலராக இந்த படத்தினுடைய ஒரு சாங் இருக்குது, ஒரு பெரிய மேஜிக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அந்த சாங்கில். அது என்னென்னா சுத்துதே பூமி சாங். கதை பேசும்போது வந்து என்னென்னா ஒரு இடத்துல போய் வண்டி போய் இதாகும் தெரியும், நம்ம பேசுனது தான். அதுக்கு வந்து ராஜீவ் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் ஒரு சாங்க்காக ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்காரு.
சுத்துதே பூமின்னு அது மிகப்பெரிய மேஜிக்காக இருக்குது. அது வெறுமனே வந்து அந்த சிஜியில் 7 கிரஸில் ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் ட்ராப்பு ஒரு கனவு. நான் நினச்ச ஒரு விஷயத்த 100% மதியும் சரி ராஜீவன் சாரும் சரி அப்படி ஒரு செட்டில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சபீனா கான் ஒரு மாதம் தான் அந்த சாங் ஷூட் பண்ணாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த மேஜிக் உங்களுக்கு தெரியும். பெரியாள் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். நைஸ். அவங்களும் அப்படி தான். தமன்னா வந்து ஒரு சாங்கில் காட்டியிருக்காங்க. இந்த பாட்டு நம்ம அடடா மலடா அந்த சாங்கு எனக்கு தெரிஞ்சு தமன்னாவை பசங்க இந்த லுக்கில் எல்லாரும் பார்க்குறாங்க. மனசுக்குள்ள கொட பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மழையில் ஆடும் போது ரயில் பாலம் போல என் மனசும் ஆடும் பாரு. I'm sure you guys are having lots of fun here on this Paya special, but let's take a quick break because when you come back, the tables will turn. Take a break.